4.5ல இருந்து ரெப்போ அவனுக்கு ரேட்டை 6% 5.25 6% மாத்துனாங்க அப்படின்னா எங்களோட ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோன் எல்லாம் என்ன சார் ஆகுறது? உன்னை இந்தியாவில் எப்போ வருவான்னு கேட்டேன். இந்தியாவில் வரணும்னா உன்னோட ரேட்டு 9% இருந்தால் தான் வருவான். உன்னோட பாண்ட் ரேட் 9% இருக்கணும்னா உன் ஆர்பிஐ ரேட்டு 7.5 கிட்ட இருக்கணும். 7.5% வச்சா என் வீட்டுக்கடன் லோன் எல்லாம் எங்க போய் நிற்கும் சார்? அதான் தெரியாது. நீ என்ன பண்ணா வரும்னு 9 ராஜன் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணார்னா அதுக்காக எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, டாலர் டெபாசிட்ஸ், அதுக்கு மட்டும் 8% கொடுக்கணும். ஓகே. அதை வந்து கவர்மெண்ட்க்கும் கேரண்டி பண்ணணும். ஓகே. அப்போ என்ன பண்ணுவான்னா என்ஆர்ஐ அமெரிக்காவில் இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் சொத்தெல்லாம் 3-4% வச்சு கடன் வாங்கி இங்கே 8% கொடுத்துட்டு 4% எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பான். ஓகே. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாம் நம்மளே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே டெலிகாம்டரோட தான் பேசுவோம். டெலிகாம்டர் எல்லாம் போய் ஜப்பானில் பேசி அந்த தக்கீச்சா மேடம்கிட்ட பேசி ஒரு $100 பில்லியன் ஸ்வாப் லைன் ரெடி பண்ணணும். ஓகே. தட் இஸ் நான் அவசரமாக கொடுத்தேன்னா ரூபாவாக கொடுத்தா நீ டாலராக தரேன்னு ஒத்துக்கணும். அது 100-150 டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் சர்தாஜி பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.